எஸ்கேபி உங்கள்கிட்டே தொடங்குறேன். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அலை வீசுகிறது அப்படிங்கிறது தான் ஒன்லைனர் இன்னைக்கு பிரதமருடைய உரை. 3 முறை தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் தேர்தல் பரப்புரைக்கு, இன்னமும் வருவார். தமிழ்நாட்டை தங்களுக்கான ஒரு வாய்ப்புள்ள மாநிலமாக பாஜக பார்க்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். நான் முதல்ல இந்த 1.5 மாதத்துல 3 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல தேர்தலுக்கான விஷயம். முதல்ல வந்து பிரதமருடைய தேர்தல் மீது பிரதமருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கு. அதை உண்மையிலே நான் பாராட்டுறேன். தேர்தல் காலங்களில் எல்லா மாநிலங்களிலும் எந்தெந்த மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கிறதோ அப்போ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் பிரதமர் வந்து ரொம்ப அடிக்கடி போவார். அதுவும் அதற்காகவே டிசைன் பண்ணுறப்பட்டதை ஒரு தான் ஷெடியூலாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ பெஹல்காமில் ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்தபோது கூட பிரதமர் அவர்கள் அப்பொழுது சவுதி அரேபியாவில் இருந்தார். உடனடியாக புறப்பட்டு வந்து அவரான பெஹல்காம் போல அங்கே நேராக பீகார் போனார். பீகார் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். தேர்தல் பிரச்சாரத்தின் மீது அவருக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது. மக்களின் உரையாடுவதில் அவருக்கு பெரிய ஆர்வம் இருக்கிறது. அதெல்லாம் ஜனநாயகத்தில் முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் என்ன சொல்றாரு, பொதுக்கூட்டங்களுக்கு முதல்வர் பல மாவட்டங்களுக்கு போறாரு. அவருக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. இப்போ பிரதமர் முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சர், தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் போக வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. இவர் இந்தியாவின் பிரதமர். இந்தியாவில் தேர்தல் நடக்கும் மாநிலங்களுக்கு மட்டும் போறார். அதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை தான் நான் சுட்டி காட்டுறேன். மற்றபடி ஜனநாயகத்தில் அது ஒரு முக்கியமான மக்களை பார்த்து சந்திப்பது, மக்களிடம் வந்து பிரதமர் நேரடியாக அவருடைய கருத்துக்களை சொல்வதெல்லாம் ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. ஆனால் பிரதமர் வந்து இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவர் அட்ரஸ் பண்றார். என்னன்னா ரொம்ப ரொம்ப அரைத்தமாவே அரைக்கிற விஷயம் ஒன்று இருக்குது, வாரிசு அரசியல்னு ஒரு விஷயம். அதை இன்னைக்கு பிரதமர் சொல்லியிருக்காரு. குடும்ப அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதிகாரம் ஒரு குடும்பத்தில் மட்டுமே இருக்குது. இந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் வேண்டாலும் இருக்கிறது இப்போ அவங்க கொடுத்துக்கின எக்ஸ்கியூஸ். ஏன்னா இப்போ இந்தியா முழுக்க பிஜேபியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே குடும்ப வாரிசுகள். அதனால் அதுக்காக ஒரு எக்ஸ்கியூஸ் அவங்க அந்த கிளாஸ் அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பீகார்ல மிக அண்மையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து ராஜினாமா பண்றார். ராஜினாமா பண்ணல, இதுக்கு போயிட்டார், ராஜ்யசபாவில் போய் ராஜினாமா செய்துட்டு ராஜ்யசபாவுக்கு மேல போயிட்டார் எம்பி. இப்போ அது ஒரு விஷயம், அது ஒரு அரசியல் பூர்வமான ஒரு விஷயம். ஆனா அதை பார்க்க வேண்டியது என்னன்னா, அரசியலிலே இல்லாத, அரசியலுக்கு தொடர்பே இல்லாத திரு நிதிஷ்குமாரோடைய மகன் முந்தா நாள் கட்சியில சேர்றார். அவர் கட்சியில வெகு விரைவில் இன்னும் 2-3 நாள் அவர் துணை முதலமைச்சராக மாற போகிறார். இப்போ அரசியலில் இல்லாத ஒருவர் பீகார் மாதிரி ஒரு பெரிய மாநிலத்துக்கு நேரடியாக துணை முதலமைச்சராக வருவதற்கு பெயர் என்ன? இது குடும்ப அரசியல் இல்லையா? அப்ப பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் அந்த சீட்டை வெக்கேட் பண்ண, அந்த சீட்ல இல்லைன்னா அந்த இடத்துல அருகில் அவருடைய பையன் வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அங்க இருக்கு இல்லையா? அதை பிஜேபி அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லையா? அப்ப பிஜேபி நிறைய பேசலாம். தொடக்கத்துல உங்க கூட்டணி தொடர்பான செய்தியை பார்த்துட்டு அப்படியே பேசலாம். மதிமுக 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதா இப்போ தகவல் பார்க்குறோம். திமுக கூட்டணியில், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 இடங்கள் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதாக, அதில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும், ஒரு தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னத்திலும் போட்டியிடுவதென முடிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு 2 தலைவர்களும் கையெழுத்திட்டு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இது ஒரு பக்கம். ஏன்னா 2 அணிகளை பற்றி பேசுறதுனால வரக்கூடிய ஒரு செய்தி, முக்கியமான செய்தி அப்படிங்கிற இடத்துல இருந்து மதிமுகவுக்கு 4 இடங்கள் உங்கள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 3 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வகையிலும், ஒரு இடத்துல மதிமுக விரும்பக்கூடிய சின்னத்திலும், அது தீப்பெட்டி சின்னமாக இருக்கலாம். ஏற்கனவே திரு துரை வைகோ போட்டியிட்ட ஒரு சின்னம், அது கிடைக்கிற பட்சத்தில் அப்படி போட்டியிடுவார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இது ஒரு பக்கம். இதுவும் இன்னைக்கு விவாதத்திற்கான ஒரு புள்ளியாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து. எஸ், நீங்க சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி. அதே போல பிரதமர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஏடிஎம் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அதை ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். இப்ப இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில், ஊழல் குற்றச்சாட்டுகள்னா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதற்கான நிரூபணங்கள் பண்ணணும், அதற்கான பல்வேறு படிநிலைகள் இருக்கிறது. யார் மீது ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு விதிவிலக்கல்ல. திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு குடும்பத்திற்காக, ஒருவருக்காக இது இயங்குகிறது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, இப்ப இன்னைக்கு நம்ம பேசி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அக்யூட் எனர்ஜி ஷார்டேஜ் வரப்போகுது, எரிபொருள் ஷார்டேஜ் வரப்போகுது. இன்னைக்கு நேரத்தில் நாம மிக அண்மையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சீப் ஆயில்னு இவங்க சொல்லுவாங்க, ஆனால் விலை குறைவான ஆயில் ரஷ்யாவிலிருந்து
ஏகப்பட்ட ஆயில் நம்ம வாங்கணும், சரி. இந்திய பணத்தை கொடுத்து வாங்கணும். அது இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பேக் போனா இருந்தது. ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய ஆயில் வந்து நமக்கு ரொம்ப விலை குறைவாக கிடைத்தது. ஒரு பொருளாதாரத்தில் எல்லா நாட்டு உலகத்தில் எல்லா நாட்டிலையும் வந்து பொருளாதார மந்தம் இருக்கும்போது கூட இந்தியா வந்து ஓரளவுக்கான வளர்ச்சி குறியீட்டில் இருந்ததுக்கு அது முக்கியமான காரணம் ஆயில். ஆனா திடீர்னு அந்த ஆயிலை அமெரிக்கா நிறுத்த சொன்ன உடனே யாருக்காக பிரதமர் இதை நிறுத்தினாரு? எதற்காக இந்த கட்டாயம் வந்தது? இப்போ அதை நிறுத்திட்டாங்க, ரஷ்யாவில இருந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு நம்ம ஆயில் அரசியல் நிறைய பேசிட்டோம். அது என்ன சொல்ல வரீங்க? இல்ல இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு குடும்பத்துக்கு அப்படி நீங்க இங்க குற்றச்சாட்டு வரும்போது அங்க உங்க முதுக திரும்பி பாருங்க. நீங்க ஒரு நிறுவனத்துக்காக இந்தியாவோட ஒட்டுமொத்த எனர்ஜியோட விஷயத்தையே நீங்க அடமானம் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு அமெரிக்கா 30 நாள் நீங்க போனா கூட ரஷ்யால போய் வாங்கிக்கங்கன்னா ரஷ்யா இப்ப என்ன சொல்லுவாங்க? அப்ரப்டா அங்க வாங்குறத நம்ம நிறுத்திட்டோம். அப்ப நம்மளுடைய அண்டை நாடுகள்ல நம்மளோட உறவு என்ன? பிரதமர் தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய விஷயத்தை பார்க்கணும். சரி, இதெல்லாம் இருக்கு. இன்னொரு விஷயம், வர்றதுக்கு முன்னாடியே பிரதமர் ஒரு ட்விட்டர் பதிவை போட்டுட்டு வந்தாரு, உங்களுக்கு எல்லாம் செய்தி சொல்லிட்டு வந்தாரு. என்டிஏ கூட்டணி பலம் பெறுவதை கண்டு திமுக அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. எங்க பலம் பெற்றது? இப்ப நீங்க இங்க எல்லாரும் யாரெல்லாம் இருக்கிறோம்னு மேடையில காமிச்சாங்க. ஆமா, என்டிஏ கூட்டணி ஏற்கனவே இருக்க கூட்டணி. உண்மையில சொல்ல போனா இந்த கூட்டணியை தான் நாங்க 2021 வீழ்த்தினோம். 2021 தேர்தலில் யார் இருந்தாங்க? 21 வேற 26 வேற. 26 நீங்க ஆளுங்கட்சி கிடையாது, இப்ப ஆளுங்கட்சி 26 21க்கு எதிர்க்கட்சி. அதனால இது பலம் பெற்ற, இது ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி தான். இந்த கூட்டணியில நடுவுல அந்த கூட்டணிகள் இவங்க ஏன் பிரிந்தாங்கன்னு தெரியாது. இப்ப சேர்ந்து விட்டோம்னா நாங்க பலம் பிரிந்திருந்தாங்க. உண்மையில போனா பலம் பெற்றிருக்க கூட்டணி திராவிட முன்னேற்ற கூட்டணி. 2021 எங்களை எதிர்த்து நின்ற கமலஹாசன் அவர்கள் இப்ப எங்க கூட்டணியில் இருக்கிறார். 2021 எங்களை எதிர்த்து நின்ற பிரேமலதா விஜயகாந்த் வந்து இப்ப எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார். அப்ப எங்களுடைய கூட்டணி நாளுக்கு நாள் எங்களுக்கு தான் வலுப்பட்டு போகிறது. உங்க கூட்டணி எங்க பலவீனமா இருக்குன்னா திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுறாரு. அவங்க கூட்டணின்னு சொல்றாங்க. 20 நாள் பொதுவெளியில கடுமையா வார்த்தை பிரயோகங்கள் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். எங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு? எங்க அணி அப்படி இல்லை அப்படிங்கிறார். நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றா பேசுறோம், ஒரே குரல்ல பேசுறோம். காங்கிரஸ் அப்படி பேசுதா? மிரட்டி பணிய வச்சுதுங்கிறாரு. பிஜேபி மதவாத கட்சி அப்படின்னு சொன்னது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. அவர்கள் இருவரும் போட்டுக்காத சண்டை இல்லை. அவர்கள் எங்களுக்குள்ள எந்த கொள்கை முரண்பாடுகளும் கூட்டணியாக இருக்கும்போது எங்கள்கிட்ட எந்த சிக்கலும் இல்லைங்கிறார். இல்லை, கூட்டணியில நாங்க இப்ப சீட் ஷேரிங் பத்தி பேசிட்டு இருக்கும்போது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்படும். இந்த பரிமாறப்படக்கூடிய கருத்துக்கள், விவாதிக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நீங்க வந்து கொள்கை விவாதம், கொள்கை முறிவு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. உண்மையில கொள்கை முறிவு இங்க பிஜேபி என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறது. பிரதமர் என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரு. இல்ல எஸ்கேபி, நீங்க இடம் அதிகமா வேணும்னு கேட்கறது எல்லா கூட்டணி கட்சியும் கேட்பாங்க. மறுக்கிறத பெரிய கட்சி செய்யும், முடிஞ்சா கொடுக்கும், இல்லைன்னா இல்லைன்னு. இந்த உரையாடல்கள் எப்பயுமே நடக்கும். ஆனா 5000 கொடுத்தா ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்கறது ஆட்சியின் திட்டங்களின் மீதான விமர்சனம். அந்த விமர்சனங்களை வைக்கிறக்கூடிய இடத்துல தானே இருக்கு. அல்லது மிரட்டி உங்கள்கிட்ட கூடுதல் இடத்துல வாங்குற இடத்துல காங்கிரஸ் இருக்குங்கிறார். அப்படிலாம் அதான் 9000 ரூபாய் கொடுத்தது யாரு? இப்போ நேற்று 9000 ரூபாய் அசாம்ல கொடுத்தது யாரு? இந்த மாதிரியான, மீண்டும் சொல்றேன், இது முழுக்க ஒரு ஹிப்போக்ரசி. நீங்க செய்யாத விஷயத்தை மத்தவங்க செய்தா நீங்க குற்றம் சொல்லுங்க. எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் நீங்க செய்யறீங்க, நாங்க செய்யும்போது 2 நிமிடம் வைகோ அவருடைய நேர்காணலை கேட்டலாம். ஏன்னா அதுவும் 4 இடங்களை பெற்றுக்கொண்டதை பற்றி சொன்னாரு, பேசலாம். மகிழ்ச்சின்னு உங்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. நீங்க அதை ரொம்ப அழுத்தி சொன்னீங்க. மீண்டும் ஒரு கூட்டணி, அதுக்கான விரிவான காரணத்தை சொல்றாரு, பேசலாம். பட் ஆனா ஒரு இன்றைய பிரதமருடைய பரப்புரை அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு சவால் கொடுக்கக்கூடிய அல்லது நேரடியான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. சட்டம் ஒழுங்கு சார்ந்து ஆட்சி குறித்து பல்வேறு விமர்சனங்களை வச்சிருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, இந்த பிரதமர் வைத்திருக்கக்கூடிய எல்லா விமர்சனங்களும் எங்களிடம் பதில் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தலைவர் தொடர்ந்து பதில்களை பதிவு செய்திருக்கிறார். மக்களுக்கு தெரியும் என்னன்னு. உதாரணத்துக்கு மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக ஆக்குவதை பற்றி பிரதமர் பெருமையாக சொன்னார். அது உண்மையிலே பாராட்டக்கூடியது. ஆனா அது பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கக்கூடியது. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டிருந்தார். ஆனா இன்னைக்கு அது வந்து ஏற்கனவே அது முடிவானது. பிரதமர் இங்க வரும்போது சொல்றாங்க. ஆனா நாம கேட்பது ஒசூர்ல சர்வதேச விமான நிலையம் கேட்கிறோம். ஆனா அதற்கு அவர்கள் என்ன சொல்றாங்க? கொள்கை முடிவு எங்களது. ஒரு விமான நிலையத்துக்கு 150 கிலோமீட்டருக்கு உள்ள இன்னொரு விமான நிலையம் அமையக்கூடாதுன்னு ஒரு புதிய விதியை சொல்றாங்க. ஆனா மற்ற பகுதிகளில், டெல்லியில, மும்பையில மிக அருகில் 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் புதிய விமானங்களை அமைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான முரண்பாடுகளை நாங்கள் சுட்டி காட்டுறோம். எல்லாமே மக்களிடம் உரையாடுவது தானே. ரைட், உரையாடலாம், பேசுவோம். திரு அர்ஜுனமூர்த்தி கேட்கிறேன்.
பாஜக எதிர்ப்பு என்பதை மையப்படுத்தி திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பேசக்கூடிய நேரத்தில் திமுக மீதான எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறது தான் பாஜகவுடைய எதிர் வியூகமாக இருக்குதா? இன்னைக்கு பிரதமர் சொல்லக்கூடியது இந்த ஆட்சி மாற்றத்துக்கான அலை அப்படிங்கிறது எங்கிருந்து டிஃபைன் பண்ணுறீங்க? எப்படி அதை அலைன்னு முடிவு பண்ணுறீங்க? இப்போது அவங்க காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறதுக்கு பட்ட கஷ்டமும், இப்போ அவங்க வைகோ அண்ணன் பாருங்கள், பம்பர சின்னமெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ நலிந்து அப்படியே பின்னால் போய் இன்றைக்கி 3 உதயசூரியன் சிம்பிளையும் ஒன்று அவருக்காண்டி அவரை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி அவரோட தனிச்சின்னத்தில் நிற்கலான்னு பர்மிஷன் வாங்குற மாதிரி ஒரு நிலைமை. மகிழ்ச்சியோடுன்னு சொல்கிறார் அவர் வேற என்ன உடன்படிக்கை, அவர் அப்படி தானே சொல்ல முடியும். அது இருக்கட்டும், அவர் பாவம் ரொம்ப மூத்த அரசியல்வாதி. இப்போது நீங்கள் கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம்லாம் அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1950லேருந்து 60 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா வலிமையாக தொழிலாளர் நல சங்கம்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது. என்னைக்கு சிபிஎம்மும் இவங்க வந்து தொடர்ந்து திமுகவோட போயிட்டே இருந்தாங்களோ அவங்க வந்து எல்பிஎஃப்னு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த தொழிற்சங்கத்தெல்லாம் ஸ்லோவாக அவங்க சைடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ என்னாச்சு, இந்த கம்யூனிஸ்ட்டும் தன்னோட ஆதிக்கம் எங்கே இருந்ததுன்னா கிரவுண்டில் வந்து பாட்டம் ஆஃப் த பிரமிடில் நல்ல வலிமையான ப்ளூ காலர் கையில் இருந்ததெல்லாம் சுத்தமாக இழுத்து இப்போ திமுக உறிஞ்சிக்கிடுச்சு. காங்கிரஸும் அது மாதிரி தான் தேய்மானமான கட்சியாக போயிடுச்சு. இன்றைக்கி தெரிவிக்க அதுவும் தேய்மானம். அப்போ இவங்க வலிமையாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முதல்ல இருக்கிற குட்டையில் எந்த உயிரினம் விழுந்தாலும் அதை விழுங்கிறது மாதிரி யார் வந்து விழுந்தாலும் அவங்கள நம்பி விழுந்தாலும் திமுக வந்து அவங்களோட போய் அவங்கள விழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. சைலண்டாக விழுங்கிடுவாங்க. வந்து திமுக தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வேலை பார்க்குதா? எதுலங்க? காங்கிரஸ் முக்த் பாரத்னு ஒரு விஷயம் முன்வைப்பீங்க இல்லையா? ஆமாம். அது இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஆட்சி அகற்றுவதில் திமுக தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக வந்து நிச்சயம் அகற்றிடுவாங்க. திமுக தான் விளங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மேல அக்கறை வந்திருக்கு. இல்லங்க, காங்கிரஸ் கட்சி 63லேருந்து 45 வந்து 45லேருந்து 25க்கு வந்து திருப்பி 28க்கு கூடுதலா வாங்கியிருக்காங்க. 28க்கு போய் என்ன அதுக்கு அவங்க சிதம்பரம் ராஜ்யசபா கூடுதலா இருக்கு. அதுக்கு சிதம்பரம் போய் அவர்கள் பேசினா தானே அந்த 3 கூட சிதம்பரம் வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இணக்கம் எடுத்துட்டு வரணும். நீங்க வந்து காங்கிரஸ் தன்மையா இறங்கி போச்சுன்றீங்க. உங்க கூட்டணிக்கு இங்க தலைமை தாங்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு காங்கிரஸ் மிரட்டி திமுக பணிய வைக்குதுங்கிறாரு. 2 ஸ்டேட்மெண்ட்ல எதை எடுத்துக்கிறது? இல்லைங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்கிறேங்க, என்டிஏ கூட்டணி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே பார்த்தாலும் போஸ்ட் ஓட்டினாங்க. இதில் கூட என்னென்னா இந்திய எதிர்ப்பை திருப்பி வலிமைப்படுத்துறதுக்காண்டி என்டிஏங்கிறது ஹிந்திலையும் வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறத தமிழ்லையுமா ஒரு போஸ்ட் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பண்ணாங்க. இதோட இன்டென்ஷன்